நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஷர் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். சிபிவிசி பைப் லைனில் இது என்ஆர்வி சிபிவிசியில் ப்ரெஷர் மோட்டருக்கு இன்புட்டில் கண்டிப்பாக என்ஆர்வி போடணும். நம்ம எத்தனை அவுட்டு டேங்க்லேருந்து எடுத்து ப்ரெஷர் பம்பில் கனெக்ஷன் பண்ணுறோமோ அத்தனை என்ஆர்வி போடணும். நாங்கள் மொத்தம் 5 லைனுக்கு போடுறோம். 1.5 இன்ச்சு ஆசீர்வாத் கம்பெனி பைப் லைன் எல்லாமே 1.5 இன்ச்சு தான் போட்டிருக்குது. டேங்க்லேருந்து அவுட் ஆகிறது. அதனால் சிபிவிசிலேயே என்ஆர்வி வால்வு வாங்கிட்டா இது இன்புட்டில் கண்டிப்பாக போட்டாகணும். இது உள்ள ஒரு பால் இருக்குது, யூனின் டைப்பு. 2 சைடும் யூனின் மாதிரி கழட்டிக்கலாம். ஏதாவது டெஸ்ட் அடிச்சிட்டாலோ கரை கட்டிட்டாலோ க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது. பிராஸ்லேயும் போடலாம். இவங்க பில்டிங்காரரு சிபிவிசிலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆசீர்வாத் கம்பெனிலேயே. பைப்பில் எல்லாமே ஆசீர்வாது. இது 5 ஃபிக்ஸ் பண்ணி மோட்டர் ஃபிட் பண்ணணும். மொத்தம் 3 பாத்ரூமு, கிச்சன், வாஷிங் மிஷினுக்கு ஒரு லைனு, அதுபோக சோலாருக்கு 1, மொத்தம் 5. பைப் லைன் எல்லாமே 1.5 இன்ச்சு சிபிவிசி பைப்பு. இது இவ்வளோ தான் என்ஆர்வி. ப்ரெஷர் மோட்ரு 1 HP. இந்த மேலே ப்ரெஷர் டேங்க் 24 லிட்ரு. இந்த மோட்ரு பெண்டா ஃபோர்ஸுங்கிற கம்பெனி. இது ப்ரெஷர் மீட்ரு. ஒரு HP மோட்ரு. இது ப்ரெஷர் சுவிட்சு. அந்த சுவிட்சை தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ப்ரெஷரை நம்ம வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ஆர்வி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டா. மொத்தம் 5. மோட்டரோட இன்புட்டுக்கு என்ஆர்வி வேண்டியதில்லை. இதுலேயே ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அப் டவுன்னு. நம்ம எது இன்புட் அவுட்புட்னு செக் பண்ணி மாட்டிக்கலாம். இதில் மேலே டீ போட்டு ப்ரெஷர் பம்ப்லேருந்து ஒவ்வொரு வால்வு செட் பண்ணணும். இது ப்ரெஷர் பம்ப்லேருந்து இந்த 1.5 இன்ச்சில் வால்வு செட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு வால்வு. அதுக்கு யூனின்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே மொத்தம் 5 வால்வு வரும், சோலாரோட சேர்த்தி. கோயம்புத்தூர் கம்பெனி தான். அந்த 1 இன்ச்சு வால்வு எல்லாமே ஒவ்வொரு ரூமுக்கு போகிற ப்ரெஷரு நம்ம வேணான்ட்டியும் அடைச்சிக்கலாம். நாளைக்கு ஃபால்ட்டு பார்க்குறக்கு ஈஸி. ஏதோ ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சுக்கு வேண்டியது இல்லைனாலும் நம்ம ப்ரெஷரை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பைப் மோட்டருக்கு இன்புட்டு, அதுக்கு என்ஆர்வி கிடையாது. மோட்டர்லேருந்து ஒரு யூனின் போட்டு அப்படியே பெண்டு போட்டு எடுத்துட்டா 1.5 இன்ச்சிலேயே போயிடுது. அவுட்லைனும் நேராக 1 இன்ச்சு எடுத்து அதை 1.25 ரெடியூஸ் பண்ணி யூனின் போட்டு மெயின் கேட்டு வால்வு ஒன்று வச்சிட்டா. அதில் ஆர்பி வால்வு பிராஸு. அதில் 1.25க்கு 1 டீ போட்டு கீழே 1 இன்ச்சாக பண்ணி
ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வால்வு மாட்டி அவுட் போகிற பைப்பில் ரெடியூஸ் பண்ணி டீ போட்டாச்சு. இது அப்படியே ப்ரெஷர் பூஸ்ட் ஆகிக்கு. இங்கேருந்து ரிட்டனுக்கு வந்து என்ஆர்வி அடைச்சிக்கு. இது இந்த ஃபஸ்ட் லைன் வந்து சோலாரு. மற்றதெல்லாம் 3 பாத்ரூமு, ஒன்று வந்து கிச்சனுக்கு, வாஷிங் மிஷினுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று. இது வந்து சோலார் லைனு. இது சோலார் மொட்டை மாடிக்கே சைடில் போயிடும். இதனுடைய அவுட்லேயுமே சோலார் மட்டும்போது ஒரு என்ஆர்வி போட்டுக்கோணும். இது வந்து டெஸ்ட் லைன் ஓட்டுறக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோணும். நம்ம இதில் தான் மோட்டர் ஏதாவது ஃபால்ட்னா இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெளியில் டேங்க்லேருந்து வர்றது. இந்த சைடு வந்து ப்ரெஷர் பம்புக்கு எடுக்கிற லைன் மட்டும் இறக்கியிருக்கிறான். ஆப்போசிட் சைடில் ப்ரெஷர் இல்லாத லைன், அவுட்ரு லைன் எல்லாம் அந்த சைடு பைப் இறக்கிட்டா. இது ஒவ்வொரு ரூமுக்குமே ப்ரெஷர் வால்வு வைக்கிறதுனால இவ்வளோ பைப்பு இடம் பிடிச்சிருக்குது. ஒரே லைனில் எடுத்து ஒரு என்ஆர்வி போட்டு மொத்தமாக எல்லா பாத்ரூமுக்கும் சேர்ந்து கொடுக்கலாம். இப்போ இந்த பம்பை வந்து நாங்கள் ஸ்டெப் கிளாம்ப்லேயே பெட் ஆக்கி எஸ்எஸ் போல்ட் போட்டு டைட் பண்ணி பெட் போட்டா. இது பெட்டு கட்ட வேண்டியதில்லை, இப்படியே நின்றுக்கு. கீழே வந்து கொச்சாஸ் போல்ட் அடிச்சிட்டான். இது வால்வு யூனியனில் வரனால தான் சைடில் ஸ்டெப் கிளாம்ப் போட்டு மாட்டிட்டா. இப்போ இது 1.25 இன்ச்சிருந்து அவுட் ஆகி ஒரு மெயின் வால்வு 1.25, அப்புறம் 1 இன்ச்சாக பிடிச்சி 5 பாயிண்ட் கீழே இறக்கிட்டா. ஃபஸ்ட் இருக்கிறது கிச்சன் வாஷிங் மிஷினுக்கு, டைனிங் வாஷ் பேசன் 3க்கும் போகு. இது அடுத்தது அட்டாச் பாத்ரூமு, இதுவும் அட்டாச்சு. இது அவுட்ரு பாத்ரூமு. இது சோலார். இது அந்த டெஸ்ட் லைன். மேலே ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு பால் வால்வு வெளியில் வச்சுருக்கிறேன். இது ப்ரெஷர் பம்ப் லைன்னு இவ்வளோதான். எல்லாத்துக்குமே யூனியன் போட்டு மாட்டிட்டா. ஃபால்ட்டுக்கு கழட்டி ஈஸியாக பார்த்துடலாம். பால் வால்வு எது வேணாலும். ப்ரெஷர் பம்ப் ஒர்க் முடிஞ்சுது. நன்றி.